இப்ப சொல்லு, இந்த குழந்தை யாருது? உங்களுக்கு என்ன சந்தேகம்? இது உங்க குழந்தைதான். அப்பா அம்மா சொல்லியாச்சு, ஊரும் சொல்லியாச்சு. இந்த ஊர் மட்டுமல்ல, இந்த உலகமே சொன்னாலும் சரி, இந்த குழந்தை எந்த இல்ல. இந்த உண்மை உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நமக்கு தெரிஞ்ச என்னங்க பிரயோஜனம்? இந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுதான்னு சந்தர்ப்பங்கள் நிரூபிச்சிடுச்சே. வெறும் சந்தர்ப்பங்களை சாட்சிகளா காட்டி என்ன குற்றவாளியாக்க பாக்குறியா? அன்னைக்கு நான் உன்னை கெடுக்கல. என்ன நீங்க கெடுக்காம இருந்திருக்கலாம். எங்க அப்பா செத்தது, அவமானத்தை சுமந்துக்கிட்டு நான் இந்த ஊரை விட்டு ஓடினது எல்லாத்துக்கும் நீங்க காரணம் இல்லையா? அதுக்கெல்லாம் இது ஒரு தண்டனையா இருக்கட்டும். உண்மையை சொல்லு, எவங்கிட்ட போய் இந்த குழந்தை பெத்துட்டு வந்த? எவங்கிட்டயோ பெத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் அது யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? ஆனா ஒண்ணு, இந்த ஊர் புறாவும் இது உங்க குழந்தை தான் சொல்லுது. அது மட்டும் இல்ல, அது பேச தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தான் அப்பான்னு கூப்பிட போகுது. ஒவ்வொரு தடவையும் அது அப்பான்னு கூப்பிடும் போது உங்க உடம்புல குண்டு பாஞ்ச மாதிரி இருக்கும். நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் நீங்க அனுபவிக்க போற தண்டனை அதுதான். ஏன் எடுத்துட்டீங்க? அடிங்க, கொல்லுங்க, சித்திரவதை பண்ணுங்க. ஆனா இந்த குழந்தை உங்களுக்கு தான். அந்த உண்மை மட்டும் மாறவே மாறாது. இத பாரு, நீ மறைச்சு வச்சிருக்க ரகசியத்தை அம்பலப்படுத்துற. 2வது முறையை அவமானப்பட்டு இந்த ஊரை விட்டே உன்னை ஓடும்படி செய்யற. அப்படி நான் செய்யல. சவால் விடுறீங்களா? இந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுதான் நிரூபிச்சு காட்டுறேன். உங்களை ஒண்ணுமில்லாதவராக்கி இந்த குழந்தைய பண்ணைக்கு வாரிசாக்கி காட்டுறேன். என்னடி சொன்ன? குழந்தை தூங்கணும், போயிட்டு வரீங்களா? ஓடி கழுத சும்மாரியா? சும்மா பெரிய வீட்டுல உட்காந்துக்கிட்டு கமால் கட்டுறாளா அவ? கூப்பிடுறியவள? ஐயா, அழகான தமிழ்ல பேசுறீங்களே, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? விஜயாமா இருக்காங்களா? விஜயாவை ஏன் கூப்பிடுற? அவங்களை எனக்கு நல்லா தெரியுங்க. முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? விஜயா, என்னம்மா? இவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்கம்மா. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா. யாருமா நீ? நான் யாரா? என்ன யாருன்னு கேக்குற? பணக்கார வீட்டுக்குள்ள மருமகளா நுழைஞ்ச உடனே பார்த்த முகம் பழகின முகம் மறந்து போச்சா? நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்தது இல்லையா? அடிப்பாவி, முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறியே. என்னதான் பார்த்தது இல்லன்னு சொல்லிட்டேன். என் பிள்ளையாவது ஞாபகம் இருக்கா? புள்ளையா? என்னமா சொல்ற நீ? ஐயோ, பாத்தியாடி இத? உன்னையும் தெரியாதா, உன் பிள்ளையும் தெரியாதான்? இதுக்கெல்லாம் உன்ன நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? விஷயம் என்ன எதுன்னு சொல்லாம இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிடுவேன். என்ன விஷயம் சொல்லுமா? மைனர் தம்பி, அப்படி கேளு விஷயத்தை. முழுக்க கேட்டுட்டு இவளை வெளியே தள்ளுறதா அவளை வெளியே தள்ளுறதான்னு ஒரு முடிவுக்கு வா. ஏ கைத, சொல்லி விஷயத்தை. ஐயா, விஜயா எங்க வீட்டு பக்கத்துல தாங்க குடியிருந்துச்சு. எனக்கு ஒரே பிள்ளைங்க. இவ அடிக்கடி வீட்டுக்கு வந்து பிள்ளையோட விளையாடிக்கிட்டே இருக்குங்க. பிள்ளையும் இவகிட்ட ஒட்டிக்கிச்சுங்க. ஒரு நாள் இவ வந்து, அக்கா குழந்தைய கொஞ்ச நாள் என்கிட்ட கொடுங்க, இத வச்சு நன்னகர பண்ணையார் வீட்டுல சில காரியங்கள் சாதிக்க வேண்டியது இருக்கு, வேலை முடிச்சதும் குழந்தைய திருப்பி கொடுத்துறேன், 1000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லிச்சுங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் பணம் முடங்க ஊத்தி கெட்டு போய் பணத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தைய கொடுத்துட்டேனுங்க. 1 மாசம் ஆச்சுங்க. குழந்தை வந்த பாடல, அதான் நானே வந்தேனுங்க. போய் இவ சொல்றது அத்தனை போய். இவளையும் இவ குழந்தையும் நான் பார்த்ததே கிடையாது. பார்த்தது? வாய்முடு. என்ன நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க? விக்ரமாதித்தன் கதையில வர்ற மாதிரி. இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணும் காதுல காலிஃபிளவர் வச்சிருக்கல. ஐயோ, நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன பண்ணுவேன்? ஆத்திரையோ குளத்துல விட்டுதான் சாகணும். நான் பொண்ணா போறேன். இதான குழந்தை? நல்லா பார்த்து சொல்லு. ஆமாங்க, இதெல்லாம் போய். இவ சொல்றது அத்தனை போய். இது இவ குழந்தை இல்ல. நான் அப்பயே சொன்னேன்ல, இது ஏன் குழந்தை இல்ல. இவ ஏதோ திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு. என்ன நம்புனீங்கன்னா ஏதோ வாடகை குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இங்க நாடகம் நடத்திட்டு இருக்கா. விஜயா, என்னம்மா என்னம்மா இதெல்லாம்? அம்மா, என்ன நம்புங்க. இது உங்க பேர குழந்தைதான். இவ குழந்தை இல்ல. இத பார், இன்னொரு தடவை இந்த குழந்தை எந்துன்னு சொன்ன இங்க ஒரு கொலைய விழும். இந்தம்மா எடுத்துக்கோ. முடியாது. என்னடா இது? எவ்வளவு வந்து எதையோ சொல்லிட்டாங்க, குழந்தை தூக்கி கையில் கொடுத்துருதா? இவன் சொல்றதெல்லாம் உண்மை எப்படா நம்புறது? தீர விசாரிச்சுதான் ஒரு முடிவுக்கு வரணும். இன்னும் என்ன விசாரிக்கணும்? பெத்த தாயா இல்லாட்டி குழந்தை தேடி இங்க வருவாளா? சும்மா இருடா. பெத்த தாயா இல்லாட்டி குழந்தை இவகிட்ட இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குமா? சத்தியமா சொல்றேன், இது இவ குழந்தை இல்ல. சத்தியமா சொல்றமா, இது ஏன் குழந்தைதான். எங்க இப்படி செஞ்சா என்ன? இவங்க 2 பேரையும் நம்ம குலதெய்வம் நாகம்மா கோயில் வச்சு சத்தியம் பண்ண சொல்லுவோம். அங்க போய் சொன்னா நாகம்மா சும்மா விட மாட்டா. ஓங்கார காளி தாயே, அண்ணையார் குடும்பத்துக்கு ஒரு பாதகம் வந்துருச்சு. ஒய்ய விரட்டிடு, மெய்ய விளக்கிடு. ஓடிவா 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 தாயே.
குழந்தை ஒண்ணுதுன்னா நாகம்மா முன்னால கை நீட்டி சத்தியம் பண்ணு. அம்மா உன்னை ஒண்ணும் பண்ணலைன்னா நீ சொல்றதெல்லாம் உண்மையை ஏத்துக்கிட்டு குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துடுறோம். பொய் மட்டும் சொன்ன அம்மாவே உனக்கு தண்டனை கொடுத்துருவா. என்னது பாம்பு முன்னாடி கையிட்டு சத்தியம் பண்ணணுமா? காட்டு மேடுத்தனமா இருக்க. நான் மாட்டேன். ஏமா பயப்படுற? உண்மையை சொல்லிடு. நாகம்மா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டான். என்னையா புரியாம பேசுற? இத பார்த்தாலே பயமா இருக்கு. ஏடா கூடமா புடுங்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? நல்லவங்களுக்கு நாகம்மா குழந்தை மாதிரி ஒண்ணு செய்ய மாட்டா. பொய் சொன்னாதான் தண்டிப்பா. சத்தியம்னா கல்புரத்தை அடிச்சு சத்தியம் பண்ண சொல்வீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்னடா பாவத்தை எல்லாம் காட்டி பயமுறுத்துறீங்க? நான் மாட்டேன். எங்க ஊர் வழக்கம் எதையும் பெருசா தான் செய்வோம். ஆமா, சொல்லாத வழக்கம். நாங்க வெளியூர்காரங்க, உங்க வழக்கத்துக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டோம். ஆமாப்பா, வெளியூர்காரங்க. நம்ம ஊர் வழக்கப்படி சத்தியம் பண்ண சொல்ல நியாயம் இல்ல. பின்ன எப்படி தாண்டா உண்மையை கண்டுபிடிக்கிறது? இப்படி செஞ்சபடி இவங்க தான் வெளியூர்காரங்க. விஜயா நம்ம வீட்டுல தானே இருக்கா, நம்ம ஊருக்காரி. அவளையே சத்தியம் பண்ண சொல்லுங்க. டேய், குழந்தை தன்னதுன்னு சொல்லிட்டு வந்தவ இவதான் சத்தியம் பண்ணணும். ஏன் மருமக ஏன் சத்தியம் பண்ணணும்? அதானே குழந்தை அவள்தாண்டா, அவ சத்தியம் மட்டுமே. இதுல என்ன தப்பு? நீங்க ஏன் பயப்படுறீங்க? எங்களுக்கு என்னடா பயம்? மடியில கனம் இருந்தா தானே பயப்படணும். என் மருமகளே சத்தியம் பண்ண சொல்ற. என்னமா சொல்ற? நானா? ஏண்டி பயப்படுற? தைரியம் இருந்தா சத்தியம் பண்ண வேண்டியதானே? தாயே நாகம்மா, குழந்தையோட நான் உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து சொன்னதெல்லாம் உண்மை. இது பண்ணையாரோட பேரந்தா, இவரோட புள்ளதா. சத்தியமா இவ குழந்தை இல்ல. நான் சொல்றதெல்லாம் பொய்யா இருந்தா என்ன தண்டிச்சிடு தாயே. சந்தேகமே இல்லைங்க, இது நம்ம பேர குழந்தைதான். நாகம்மாவே சொல்லிட்டா. அவசரப்படாது. இத பாரும்மா, தவகாரன் வந்துட்டா ரெண்டு பக்கமும் தீர விசாரிச்சு தான் தீர்ப்பு சொல்ல முடியும். ஏன் மருமக சத்தியம் பண்ணிட்டா, அதே மாதிரி நீயும் புத்துக்குள்ள கையை விட்டு சத்தியம் பண்ணு. அப்பதான் உண்மை வெட்ட வெளிச்சமா தெரியும். என்ன புத்துக்குள்ள கை விட்டு சத்தியம் பண்ணணுமா? நான் மாட்டேன். அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிடுறேன். நாங்க நாடகக்காரங்கம்மா. தம்பிதான் இப்படி வந்து குழந்தை கேட்க சொல்லிச்சு. அதுக்காக 1000 ரூபாய் பணமும் கொடுத்துச்சுமா. ஆமாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நாங்க இந்த தப்ப பண்ணோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். இனிமே இந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. ஓடிப்போங்க. வாடி போயிடலாம். ஏண்டா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்குடா எங்களை இந்த பாடுபடுத்துற? அட பாவி, உன் பிள்ளைய ஊரா விட்டு பிள்ளைன்னு சொல்லி வாங்கிட்டு போக சொல்லி இருக்கியே, உருப்படி வியா நீ? இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இவ எத்தனை கோயில சத்தியம் பண்ணாலும் சரி, இது என் புள்ள இல்ல, புள்ள இல்ல, புள்ள இல்ல. இப்படி பண்றானே, இந்த நாகம்மா தான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். விடுறே, நாரதர் கழகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க. இந்த பய போட்ட நாடகம் நமக்கு நல்லதா போச்சு. நம்ம பேர குழந்தைய பத்தி யாருக்காவது கொஞ்சம் நஞ்ச சந்தேகம் இருந்தாலும் அது இப்ப தீர்ந்து போச்சு. இந்த குழந்தை உங்க வாரிசுன்னு அம்மாவே சொல்லிட்டா. அடுத்தது இந்த குழந்தைக்கு உங்க பரம்பரை பேரை சீக்கிரமா வச்சிருங்க. ஆமாங்க, அது ஒண்ணு பாக்கி இருக்குங்க. நடமுடலாம் நடத்திடுவோம். கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யாரை கேட்டு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணீங்க? யார கேட்கணும்? குழந்தைக்கு தாத்தானா நான் தான் ஏற்பாடு பண்ணேன். எவ்வளவு ஒருத்தி எவன் கூட போய் பெத்துட்டு அந்த குழந்தைக்கு பேர் வைக்க இந்த ஊர்ல இருக்கவங்க அழைப்பா? இந்த ஊரே நம்ம பார்த்து சிரிக்க போகுது. நம்மள பார்த்து சிரிச்சு சிரிச்சு ஊரே ஓஞ்சு போச்சு. இனிமே சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த பாரு, எவன் சிரிச்சாலும் சரி, எவன் அழுதாலும் சரி, இந்த விழா நடக்கத்தான் போகுது. சொன்னா கேட்க மாட்டீங்களே? எக்கேடி கெட்டாவது போங்க. ஆனா என்ன இது இருக்காதீங்க. டேய், குழந்தைக்கு அப்பன் நீ. உன் மடியில உட்கார வச்சுதான் பேரே வைக்கணும். இந்த குழந்தைக்கு அப்ப நான் இல்ல இல்ல இல்ல. நீ 1000 தான் சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம்டா. அப்ப இதான் உங்க முடிவா? ஆமா ஆமா, குறிச்ச தேதியில இந்த விழா நடந்தே தீரும்.
இருக்கீங்க? உங்க பிள்ளைக்கு தான் பேர் வைக்க போறாங்க. மறந்துட்டீங்களா? வாங்க. முறைச்சு பார்த்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. உங்க மடி மேல உட்கார வச்சுதான் பேர் வைக்கணும். உள்ள வாங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. குழந்தையும் தோப்பனாரையும் அழைச்சிட்டு வாங்க. போங்க. நீ இருமா, நீ போய் கூப்பிட்டா அவன் வரமாட்டான். நான் போய் அவனை கூப்பிட்டுட்டு குழந்தைய எடுத்து வந்துடுறேன். விஜயா, குழந்தை எங்கம்மா காணா? என்னம்மா குழந்தை எங்கம்மா காணா? காணுமா? இங்கதானே தூங்க வச்ச. காவேரி, என்னங்கம்மா? குழந்தைய பாத்தியாடி? நான் பாக்கலையே, உள்ள வேலையா இருந்தேன். இப்ப குழந்தை யாராவது தூக்கி வச்சிருக்காங்களா? என்னடி நின்னுக்கிட்டு இருக்கீங்க? போய் என்னன்னு பாருங்க. என்னங்க என்னங்க என்ன என்னங்க தொட்டியில படுத்திருந்த குழந்தைய காணுங்க. குழந்தைய காணுமா? ஐயா தேடுங்க ஐயா. எங்க போய் தேடுங்க. என்னங்க நான் என்ன பண்ணுவேன்? பாரு கண்ணா, குழந்தைங்கள ரெண்டே ஜாதி தான் உண்டு. ஒண்ணு ஆண் ஜாதி, இன்னொன்னு பொன் ஜாதி. ஆனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, குழந்தைங்க அழும். ஒண்ணு பசிச்சா அழும், இல்ல வலிச்சா அழும். இப்ப நீ எதுக்காக அழுற? உனக்கு பசிக்குதா இல்ல வலிக்குதா? சொல்லி புட்டு அழு. சொல்லாம அழுத எனக்கு கோவம் வந்துடும். உங்க அம்மா வந்து இட்டு போய் விட்டுருவேன் சொல்லிட்டேன். குழந்தைகள ரெண்டே ஜாதி தான் உண்டு. ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பொன் ஜாதி. ஆனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, குழந்தைங்க அழும். ஒண்ணு பசிச்சா அழும், இல்ல வலிச்சா அழும். இப்படி எதுக்காக அழுற? உனக்கு பசிக்குதா இல்ல வலிக்குதா? சொல்லி முட்டு அழு. சொல்லாம அழுத எனக்கு கோவம் வந்துடும். உங்க அம்மா வண்டிட்டு போய் விட்டுருவேன் சொல்லிட்டேன். சொல்லுங்க, என் குழந்தை எங்க இருக்கு? ஏன் பேசாம இருக்கீங்க? நிச்சயமா உங்களுக்கு தெரியாம அந்த குழந்தை எங்கேயும் போயிருக்க முடியாது. அதை மறைச்சிட்டீங்களா இல்ல கொன்னுட்டீங்களா? சொல்லுங்க. அந்த குழந்தை உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு? ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு கொடுங்க. அந்த பச்சை குழந்தைய பழி வாங்கிடாதீங்க. சொல்லுங்க, என் குழந்தை எங்க இருக்கு? அதுக்கு நீங்க பேர் வைக்காட்டி கூட பரவாயில்ல, அது உயிரோட இருக்கட்டும். சொல்லுங்க, அந்த குழந்தை எங்க இருக்கு? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. அந்த குழந்தை எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க, அந்த குழந்தை எங்க இருக்கு? என்ன பண்ணீங்க? அந்த குழந்தைய என்ன பண்ணீங்க? சொல்லுங்க, என் குழந்தைய என்ன பண்ணீங்க? ஐயோ விஜயா, விஜயா, அம்மா, இவர்தான் குழந்தைய ஏதோ பண்ணிட்டாரு. கேட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. என் குழந்தைய கிட்ட கொடுத்து சொல்லுங்கம்மா. டேய் முத்து, அவங்க என்னடா சொல்றா? குழந்தை எங்கடா? என் பேரை எங்கடா? அடே, அவ கதறத பாருடா. சொல்லுடா, குழந்தை எங்கடா? எல்லாரும் என்ன ஏன் கேக்குறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அந்த குழந்தைய பார்க்கல. போய், இவர்தான் ஏதோ பண்ணிருக்காரு. டேய் பெண்பா, அவ சும்மா விடாதடா. சொல்லிடுடா, என் பேரனை என்னடா பண்ணுன? எங்கடா அவன்? எனக்கு தெரியாது, தெரியாது, தெரியாது. ராஜா, ராஜா, வாங்க வாங்க. ஏன்பா உங்ககிட்ட இந்த குழந்தை எப்படி வந்துச்சு? தம்பி தாங்க தூக்கின்னு போக சொல்லிச்சு. இன்னைக்கு ஃபுல்லா மறைச்சு வச்சிருந்து நாளைக்கு எடுத்துன்னு வந்து விட சொல்லிச்சு. ஏம்பா, குழந்தைய மட்டும் தூக்கின்னு போக சொன்னிய, அது வயிறு நிறைய ஆகாரம் சாப்பிட்டுக்குதா இல்லையான்னு பார்க்க வேணாமா? குழந்தை பசியில வாழ் வாழ்னு கத்துச்சு. அதுக்கு கொடுக்க என்கிட்ட பால் இருக்குது, சாராயமும் சால்னா கடை பஜ்ஜியும் தான் இருக்குது. பசியில எங்க செத்துட போகுதோன்னு தூக்கின்னு ஓடாந்து விட்டுட்டேன். தம்பி மன்னிச்சுக்கப்பா, அடுத்த தடவை குழந்தைய குடுக்கணும்னா முதல்ல அது ஆகாரம் சாப்பிட்டுதாடி நீ செக் பண்ணிட்டு சொல்லு. அட பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பச்சை குழந்தைய மறைச்சு வைக்கிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு?
கொலகாரனுக்கு கூட குழந்தைக்கு கெடுதல் நினைக்கணும்னு தோணாதுப்பா. உனக்கு எப்படா இப்படி எல்லாம் தோணுது? இவங்கிட்ட அப்புறமா பேசிக்குவோம். முதல்ல குழந்தைக்கு பேர் வைக்கணும். இங்க பாரு அழாதம்மா. இங்க பாரு. வக்கீலையா, பத்திரத்தை நல்லா படிச்சு பாருங்க. பின்னால வில்லங்கம் விவகாரம் எதுவுமே வரப்படாது. பத்திரத்தை நான் நல்லா படிச்சு பார்த்துட்டேன். இந்த சொத்தெல்லாம் நீங்க சுயமா சம்பாரிச்சது, சுயார்ஜிதம். உங்க இஷ்டத்துக்கு யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். அப்புறம் என்ன வக்கீலையா, நீங்க உயிரை தயார் பண்ணிடுங்க. உயிரை தயார் பண்ணிடுறேன். நான் கேட்கறேன் என்னன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணித்தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க. ஆமா, எங்க பையன் லட்சணம் உங்களுக்கு தெரியாதா? ஒரே பையன் ஒழுங்கா இருக்கப்படாதா? வர வர அவன் பேர்ல இருக்கிற நம்பிக்கையே எங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் இந்த முடிவை எடுத்தோம். ஆமா ஐயா, நாங்க இருக்கும் போதே பொண்டாட்டியும் பிள்ளையும் அவன் இந்த பாடுபடுத்துறான். எங்களுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டை விட்டே திறத்தினாலும் திறத்திடுவான். மொத்த சொத்தம் என் மருமக விஜயாவையே சேரணும். மாமா, என்ன மாமா இது? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டையே கொளுத்துற மாதிரி இதெல்லாம் வேண்டாம் மாமா. விஜயா, நீ கொஞ்சம் சும்மா இரு. எங்க பையனை பத்தி உன்னை விட எங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது கேளுங்க. இந்த வீட்டுக்குள்ள நான் சொத்துக்காக வந்திருக்கேன்னு யாரும் நினைச்சிட கூடாது. அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க. இந்த பாரம்மா, உனக்கும் உன் குழந்தைக்கு நாங்க நல்லதுதான் செய்வோம். என்ன விட்டு தள்ளுங்க. குழந்தை நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். வேணும்னா சொத்தையெல்லாம் குழந்தை பேர்ல எழுதி வைக்கலாமே. எங்க இது கூட நல்ல யோசனையா தெரியுது. வக்கீலையா, அப்படி குழந்தை பேர்ல சொத்தை எழுதலாமா? மைனர் குழந்தை பேர்ல சொத்தை எழுதி வைக்கலாம். ஆனா கார்டியனா யாரையாவது போடணும். யார போடுவீங்க? யார போடுறது? ஏன் விஜயா போட்டா போகுது? அத்தை, நீ வாயை முடிக்கிட்டு உள்ள போ. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியும். போ, நீங்க மோர் சாப்பிடுங்க ஐயா. அப்ப உயிரை ரெடி பண்ணிட்டு நாளைக்கு வந்து பாக்குறேன். சரி. வர்றாங்க. வாங்க. வராம. நல்லதுயா. இல்ல மாடியில் கீழே தூக்கி போட்டுருவேன். சொல்லு. ஐயோ, குழந்தை ஒண்ணு பண்ணிடாதீங்க. சத்தியமா அது உங்க குழந்தை தான். மறுபடியும் அதே சொல்றியா? உண்மையை சொல்ல மாட்டேன்ல? உண்மையை சொல்லல. இந்த குழந்தை தூக்கி கீழே போட்டுருவேன். என்ன விடு. உண்மையை சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். மாப்ள, அந்த குழந்தைய கீழே போட்டுறாதீங்க. அது யார் குழந்தைன்னு எனக்கு தெரியும். இப்படியே குதிச்சிடாதீங்க. படி வழியா இறங்கி வாங்க. வாங்கண்ணா. யாரா நீ? இந்த குழந்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் எவ்வளவு மரியாதையா மாப்பிள்ளன்னு சொன்னேன். வாடா படம்னு சொன்னா எப்படி? கொஞ்சம் லேட்டா வந்தா மரியாதை இருக்காத. எல்லாம் முக்கியமான விஷயமா தான். இல்ல இந்த குழந்தைய பத்தி. அட வா 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 நடி வித்யா. பெரிய ஆள்றி. நல்ல இடமா இருந்தா செட்டில் ஆயிடுவிய. ஸ்ட்ராங்கான இடமா தான் பார்த்து புடிச்சு வச்சிருக்க. இவங்க யாரு? ஓ, இவருதான் மிஸ்டர் வேலாயுத ராஜாவா? குழந்தைக்கு தாத்தா. இவங்க யாரு? மிஸ்ஸஸ் வேலாயுத ராணியா? குழந்தைக்கு பாட்டி. வசதியா தான் இருக்காங்க. யாருமா இது? இது எங்க மாமா. ரொம்ப நாள் முன்னாடி மிலிட்டரியில சேர்ந்து வடக்கு போயிட்டாரு. இல்லையா மாமா? சமாளிக்க கத்துக்கிட்டேடி. ஏமா பெரிய ஆள்றி நீ. நான் முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். இந்த குழந்தை இருக்கே, சொல்லு. இந்த குழந்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவசரப்பட்டா எப்படி மாப்பிள? சொல்றேன். இந்த குழந்தை இருக்கே. மாமா, வாங்க வாங்க, உள்ள போய் பேசுவோம். உள்ள போவோம். வந்து சொல்ற மாப்பிள. இவனை பார்த்தா மிலிட்டரிக்கார மாதிரி தெரியல. மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி இருக்கிறான். மொத்தத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனை ரூம்குள்ள கூட்டிட்டு போய் விஜயா அப்படி என்ன இவங்கிட்ட பேச போறா? என்ன கன்றாவியோ, எனக்கு என்னங்க தெரியும்? அம்மா, எனக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். என்னம்மா, இரும்பு பெட்டி சாவி உங்ககிட்ட தானே இருக்கு, எடுத்துக்க. சரிம்மா.
போச்சு மாப்ள. புறப்பட்டா? ஏய், இப்பயாவது உண்மையை சொல்லு. இந்த குழந்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கை எடுங்க மாப்ள. கட்ட கசங்கனா எனக்கு பிடிக்காது. இந்த குழந்தை இருக்க யார் குழந்தை? உன் குழந்தைதான். நீ பெத்த குழந்தை ராசா. பார்க்கலாமா? இந்த பார், அழம்போது ஒன்ன மாதிரியே இருக்கு. இல்ல, நீ யாரு? அந்த குழந்தை யாருது? என்ன உனக்கு சந்தேகம்? நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே, நான் விஜயோடைய மாமன். அது உன் குழந்தை தான். நீ போய் சொல்ற, ஏதோ உண்மையை மறைக்கிற. அட, நடந்து முடிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி போய் கேட்டுக்கிட்டு. உண்மையை சொல்லாட்டி உன்னை போக விட மாட்டேன். கையா ஹலோ, விஜயா தான் பேசுறேன். உனக்கு போன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேனே, அப்புறம் ஏன் பண்ற? நோ நோ, நீங்க வர வேண்டாம். கொஞ்ச நேரத்துல நானே அங்க வரேன். அத்தை, நான் வெளியே போகணும். கொஞ்ச நாளாவே உங்களுக்கு என் மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. நான் வர்ற வரைக்கும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. சாவி. வெறுங்க வீசிட்டு வந்திருக்க? பணம் கொண்டு வந்திருக்கே இல்லையா? வடிவேலு, 4 பேர் இருக்கும்போது மரியாதையை கூப்பிடுற, மலை உச்சிக்கு வந்தோன்னு மரியாதை தேஞ்சு பார்த்தா அது சரி. நமக்கு என்ன மரியாதையா முக்கியம்? பணம் கொண்டு வந்திருக்கே இல்லையா? நீ கேட்கும் போதெல்லாம் நான் பணம் கொடுத்திருக்கேன். இனிமே கொடுக்க முடியாது. அதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். ஆஹா, ஏண்டி முடியாது? அதான் பண்ணையார் சொத்து பூரா எழுதி வாங்கிட்டியா? சொத்து பூரா குழந்தை பேர்ல இருக்கு. நான் கார்டியன் தான். அடி பைத்தியக்காரி, படிச்சவ தானே நீ? இப்பெல்லாம் கார்டியங்க தாண்டி சொத்தையே அனுபவிக்கிறாங்க. முடியாது. குழந்தை பணத்துல இருந்து ஒரு பைசா கூட என்னால எடுக்க முடியாது. என்னடி குழந்தை குழந்தை நம்ம பசப்புற? குழந்தையோட ரகசியத்தை வெளியே விட்டா என்ன ஆகும்? தெரியும், அந்த குழந்தை அனாதை ஆயிடும். குழந்தை மட்டும் தானே? உங்ககிட்ட கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்தா இப்படி பேசுவியா? மனுஷத்தன்மையாவது கத்திரிக்காவது. பணம் தான் பிரதானம், பணம் தான் முக்கியம். குழந்தை என்னன்னா எனக்கு என்ன? எனக்கும் இல்லாம பேசாத. அந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை கெடுத்துறாத. அந்த குழந்தை பேரை சொல்லிக்கிட்டு தானே இவ்வளவு சொத்தி அனுபவிக்கிற. அது மட்டும் இல்லன்னா உனக்கு எப்படி இவ்வளவு சொகுசான வாழ்க்கை கிடைக்கும்? உன்ன மாதிரி தானே கழுத நானும். நான் என்ன பெருசா கேட்டுவிட்டேன்? நீ அனுபவிக்கிறதுல கொஞ்சம். சும்மா 5 லட்சம் ரூபாய், 5 lakhs, 5 லட்சம், சிர்ஃப் 5 lakh கொடுத்துரு. உன் வழிக்கு நான் வரமாட்டேன். இவ்வளவு பெரிய தொகையை மாமாவுக்கு தெரியாம நான் எடுக்க முடியாது. அப்படி சொல்லு. வந்தவன முடியாதுன்னு சொன்னியா? நான் பயந்தே போயிட்டேன். என்னடி பெரிய மாமன், அவனதான் முந்தியில முடிச்சு மயக்க வச்சிருக்கேன். சத்தமெல்லாம் என்கிட்ட கொடுக்காத, எனக்கு பிடிக்காது. பணம் தர முடியுமா முடியாதா? என் உயிரை வேணாலும் தர, பணத்தை மட்டும் கேட்காத. என்னடி உன் உயிரை வச்சு நான் என்னத்த பண்றது? உடம்புன்னு சொல்லு, நியாயம். அத கூட வித்தா பிசாத்து 10,000 ரூபாய் தேரும். எனக்கு தேவை 5 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த குழந்தைய வாழ விடு. உன்னை கொஞ்சி கேட்டுக்கிறேன். கேட்ட பணத்தை கொடுத்துரு, 2 பேரும் வாழலாம். அப்படி இல்ல, அங்க போய் உண்மையை சொல்லி குழந்தைய தூக்கிட்டு வந்துருவேன். அப்புறம் 2 பேர் கதையும் அம்பேல். அதுக்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். என்னடி செய்வ? குழந்தையா இல்ல பணமா? சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. நானும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். தினம் தினம் செத்து பிழைக்கிறத விட உன்னை ஒழிச்சு கட்டிட்டு நானும் ஜெயிலுக்கு போயிடுறேன். அந்த குழந்தையாவது நல்லா இருக்கட்டும். கரண்டி பிடிக்கிற கையில கத்தியா பிடிக்கிற சொந்தக்காரனே நாங்க. குழந்தைய தூக்கிட்டு வர என்ன செய்யறோம் பாரு. அந்த குழந்தைய வேண்டாம், குழந்தைய ஒண்ணு பண்ணிடாதாமா.
நான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, அவ ஏதோ திட்டம் போட்டுதான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு. நீங்க தான் நம்பல. அந்த மிலிட்டரிக்காரனை மாமேன்னு சொல்றது மட்டும் என்னால ஒத்துக்கவே முடியல. அவன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் யாரையோ கொலை பண்ணிட்டு வந்து திருட்டுத்தனமா அலையிற மாதிரியே இருக்கான். இந்த பையன் அடிக்கடி வீட்டுக்குள்ள வரதும் பணம் வாங்கிட்டு போறதும் அவன் போன் பண்ண உடனே விஜயா பயந்துகிட்டு ஓடுறதும் சேச்சே எனக்கு எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. விஜயாவை பாம்புன்னு தாண்டவும் முடியல, பழுதேன்னு மிதிக்கவும் முடியல. உங்களுக்கெல்லாம் இல்லாத உரிமை எனக்கு இருக்கிறதுனாலதான் இந்த குழந்தைய நான் தூக்கிட்டு பாரு. குழந்தைய நீங்க உயிரோட பாக்கணும்னா 5 லட்சம் ரூபாவோட குமரன் மலைக்கு வாங்க, அதுவும் 24 மணி நேரத்துல. என்னடா அவன் குழந்தைய தூக்கிட்டு போறா, நீ பேசாம இருக்க? என்ன பண்ண சொல்றீங்க? அவன் என்ன சொன்னா? உரிமை இருக்கு, தூக்கிட்டு போறேன்னு சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு உரிமை இல்லைன்னு அர்த்தம். போய் தொலைட்டமே சானியா. அப்படி சொல்லாதடா. ஐயோ, குழந்தைய கொண்டுட போறான்டா. மாமா, குழந்தைய தூக்கிட்டு போறா, பாத்துட்டு பேசாம உட்கார்ந்துருக்கீங்களே, போய் காப்பாத்துங்க மாமா. அத்தை, புள்ளைய உயிரோட பறி கொடுத்தா ஒரு தாயோட மனசு எப்படி துடிக்கணும் உங்களுக்கு தெரியாதா? நீங்களாவது இவர்கிட்ட சொல்லி குழந்தைய காப்பாத்துங்க அத்தை. பச்சை குழந்தைய கதற கதற தூக்கிட்டு போறான், விரல கூட அசைக்காம வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களே, எப்படியாவது காப்பாத்துங்க. அவன் தான் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான்ல, அப்புறம் உனக்கு என்னடி இங்க வேலை? என்னங்க என்னங்க என்ன வெட்டுங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா குழந்தைய மட்டும் காப்பாத்திடுங்க பிளீஸ். குழந்தைய காப்பாத்துங்க, குழந்தைய காப்பாத்துங்க, குழந்தைய காப்பாத்துங்க, குழந்தைய காப்பாத்துங்க. காப்பாத்துறேன், ஆனா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். எல்லா உண்மையும் சொல்றேங்க, ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்ல. முதல்ல குழந்தைய காப்பாத்துங்க. நேரம் நிறையவே இருக்கு. அவன் தான் 24 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு போயிருக்கானே. உனக்கு அந்த குழந்தைய உயிரோட பாக்கணும்னு இருக்குல்ல? பாக்கணுங்க. அதுக்காக எந்த தியாகம் வேணாலும் செய்வேல்ல? செய்றேங்க, உயிரே கொடுக்கறேங்க. உயிரே கொடுக்க வேணாம், உண்மையை சொன்னா போதும். அந்த குழந்தைக்கு அப்பன் யாரு? நீங்க தாங்க. என் முகத்தை பார்த்து சொல்லு, அன்னைக்கு நான் உன்னை கெடுத்தனா? இல்ல இல்லையா? அப்பா, அந்த குழந்தை என் மகனுக்கு பிறக்கல இல்ல? உங்க மகனுக்கு பிறந்ததுதான், ஆனா எனக்கும் அவருக்கும் பிறக்கல. விஜயா, என்னம்மா சொல்ற?